1ஆம் வீட்டுல கேது. கேது பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் கொடுப்பார். ஏன்னா ராகு வந்து போகக்காரகனாக இருக்கும் பொழுது இதே மாதிரி கேது வந்து ஞானகாரகனாக இருப்பார். ராகு லக்னத்தில் இருக்கும் பொழுது எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும். நம்ம லக்னம் கெட்டாலும் நாம கெட்டாலும் சுகத்தை அனுபவிக்கணும், கேரக்டர் முக்கியம் இல்லை, சுகம்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொடுக்கும். ஆனால் கேது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், பற்றற்ற உணர்வை கொடுக்கும். எதுலேயுமே பெரிய இன்வால்மெண்ட் இல்லாமல் ஞானத்தை கொடுக்கும். அது குரு சுக்கிரன் தொடர்பு வரும் பொழுது ஒன்றுமே ஒரு ஞானத்தை தேடுதல், பற்றற்ற உணர்வை கொடுக்கும். ஆனால் அதே சனி செவ்வாய் தொடர்பு வரும் பொழுது குழப்பங்களும் பிரச்சனைகளும் கொடுத்து குடும்ப வாழ்க்கையில் பிரிவினை கொடுக்கும். எப்பவுமே கேது வந்து பிரிவினை கொடுக்கும், அதாவது பாவத்துமா இருக்கும் பொழுது. ஏன்னா ஞானம் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? இந்த லௌடிக வாழ்க்கையில் அடி வாங்கி தனியாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். லௌடிக வாழ்க்கையில் போய் ஊறிட்டிங்கன்னா எங்கே ஞானம் கிடைக்கும்? ஸோ லௌடிக வாழ்க்கையிலேருந்து விலக்கி வர்றதுக்கு கேது பார்ப்பார். லௌடிக வாழ்க்கையில் எனக்கு இணைந்து இன்னும் சுகத்தை அனுபவிப்பதற்கு ராகு ட்ரை பண்ணுவார். அதோட திருட்பலம் சுகத்துவம் பொறுத்து அது நல்லபடியாக வருதா பிரச்சனையாக வருதாங்கிறது நம்ம பார்ப்போம்.